Hi all, Assalamu alaikum. Welcome back to Malabar Recipe in Tamil. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இங்கே 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கு, கொஞ்சமாக பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கு, ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கு. இந்த வெஜிடபிள்ஸ் இல்லாமல் நீங்கள் இது கூட பட்டாணி, காலிஃப்ளவர் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். இன்றைக்கி சாப்பாடு அரிசியில் தான் நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்குறோம். இதுக்காக நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுட்டோம். இந்த பிரியாணி வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட 2 ஏலக்காய், 1 கிராம்பு, சின்னதாக ஒரு சைஸ் பட்டை போட்டுக்கலாம். இனி இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஆக்கினதும் சேர்த்திக்கலாம். இனி நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொடுக்க போகிறோம். உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. வெங்காயம் வணக்கும்போது கருகாமல் பார்த்துக்கோங்க. இனி நம்ம இது கூட கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டம்ளர் தான் அரிசி தான் எடுத்துருக்கு, அதனால தான் வெஜிடபிள்ஸ் கம்மியாக போட்டிருக்கு. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் குவான்டிட்டியும் எச் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இனி இதோட ரோஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணலாம். இனி நம்ம இது கூட பச்சை மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 பச்சை மிளகு எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இங்கே 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கு. அது கூட காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இனி இதெல்லாம் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காரமெல்லாம் வெஜிடபிள் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கு. இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எல்லா வெஜிடபிளும் சேர்ந்துருக்கனால பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இங்கே நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி இது கூட சேர்த்திக்கலாம். நான் இங்கே சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கு. நீங்கள் பிரியாணி அரிசி இருந்தால் அதில் கூட செஞ்சுக்கலாம். சாப்பாடு அரிசியில் செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த அரிசி வெஜிடபிள் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இது ஊற்றி விடலாம். இனி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 லெமன் எடுத்துருக்கு. இதோட நீர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கோங்க. இனி நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். 2 விசில் தான் இந்த அரிசிக்கு கரெக்டான வேவு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி சூப்பராக வெந்துருச்சு. வெஜிடபிள் பிரியாணிங்க ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வாசனையே தூக்கலாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தாட்டி மட்டும் வீட்டில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.